கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் தளபதியின் ஆசி பெற்ற வேட்பாளராக உங்களிடம் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன். நமது இளைஞர்களின் பட்டாளங்களை கண்டு கர்சிக்கும் பொழுது இது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் 8 கோட்டை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களில் ஒருவன் ஏழைகளின் பங்காளன், பாட்டாளிகளின் தவப்புதல்வன், தலைவர் தளபதி, ஏழை மக்கள் ஈண்டெடுத்த செல்வம் எங்கள் அண்ணன் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள். எத்தனைதான் ஆட்சி வந்தாலும் காட்சிகள் மாற போறதில்லை, காட்சிகள் வந்தாலும் நிலைமைகள் மாற போறதில்லை. அவனுக்கு என்றைக்கு நேரம் இருக்குது, அடுத்தது கம்பி என்ன போறதுக்கு நேரம் இருந்துருச்சு. பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா. ஒரே ஒரு பாட்டு தான் பேசினாரு, ஒரே ஒரு பாட்டு படிச்சாரு, அவ்வளவுதான். அவன் வாழ்க்கையே அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. என்ன காரணம்? ஏன்னா எங்க பக்கமும் திருமண பக்கமெல்லாம் நிம்மதி கிடையாது. ஏன்னா அடிச்சது கொள்ள 28,000 கோடி 30,000 கோடி. இதுல என்ன அட்ரஸ்ல காணாமே போல. இதுல இது வேற, இன்னொன்னு மற்றும் சில பல கட்சிகள் வேற. நான் ஏதோ வந்து 2 கோடி ரூபா வாங்கிட்டேன், 3 கோடி ரூபா வாங்கிட்டேன், இங்க ஏதோ வரலன்றானுங்க. ஏண்டா, ஏன்னா ஒரு 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 அர்த்தம் வேண்டாமா? உங்க கிட்டவே மம்மானியா மாமாட்டு மூட்டையே கிடக்குது. நான் 2 கோடி ரூபாய் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? கொஞ்சமாவது அறிவு வேண்டாம், கொஞ்சமாவது எதாவது யோசிக்க வேண்டாம். அப்படி வாங்கினா ஒரு 200 கோடி வாங்கினோமா, 300 கோடி வாங்கினோமா, இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சமான்னு வந்திருப்போம். உங்களை மாதிரி குடும்ப ஆட்சியை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். அப்ப மகன், புள்ள, பேர, கொள்ளு பேர, எள்ளு பேரனா நடத்துது. சாமானியர்கள் ஆட்சி நடக்கணும், சாமானியர்கள் வாழ்வு செழிக்கணும். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரே ஒரு 7ஆம் வள்ளல் தளபதி விஜய் மட்டும்தான். எந்த காரணத்தை கொண்டு கொம்ப வந்தாலும் 234 தொகுதியிலையும் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. தம்பி, நாங்க தளபதியோட பிள்ளைய, எதுக்கு பயப்பட மாட்டோம். நின்னுதான் பேசுவோம். களத்துல இறங்கணும், சின்ன விண்ணமாயிருவீங்க. மக்களே நம்ம சிந்திக்கணும். 1000 ரூபாய் வேலைக்கு, 1200 ரூபாய் வேலைக்கு 11 மணி நேரம் வேலை கட்டி முதலாளி கிட்ட கையை கட்டி நின்னாதான் நமக்கு பணத்தை கொடுப்பாங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து 300 கோடி 400 கோடின்னு வருஷம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏழையாவே இருக்கிறான், பணக்காரனாவே போயிட்டு இருக்கிறான். எந்த மாறுதலுமே கிடையாது. நம்ம ஒரே ஒரு சின்னத்தை 23ஆம் தேதி மாத்தி அமுக்குங்க, யாருன்றதை காட்டுவோம். நீங்க எத்தனைதான் தடுத்தாலுமே காட்டாற்று வெள்ளத்தை நீங்க அறவோட்டு அடைக்க முடியாது. சுனாமி நிறுத்த முடியுமா? நீங்க எல்லாம் ஏமாத்துறோம். எங்க அண்ணனை தொட்டு பார்க்க முடியுமா? ஒரே ஒரு கேட்டை திறந்துட்டு வெளியே வந்தா 1.5 லட்சம் பேர், 1.5 கோடி பேர் பாக்குறான். நம்ம ஆளு கை எடுத்துட்டு கும்பிட்டு ரோடு பூரா போற, குழந்தை கூட திருப்பி பார்க்க மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்ல முடியும்? வேற ஏதாவது சொல்ல போயிட்டோம்னா அது பச்சையா போயிடும், அதுவும் சொல்ல முடியாது. நம்ம அந்த மாதிரி வளர்க்கல. ஏன்னா நம்ம தளபதி வழி வந்த பிள்ளைய. நம்மளோட எண்ணங்கள், குறிக்கோள்கள் கோவை தெற்கு சட்டமன்ற பகுதியில் நமது 8 கோட்டையாக நிரூபித்து நமது துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேருக்குமே பணி நிரந்தரம் செஞ்சு கொடுக்கணும். சம்பாதிக்கிறதுக்கு நாங்க வரல, ஆண்டவன் முன்னியத்துல நாங்க பார்த்தாச்சு, எந்த கவலையும் இல்ல. 75 வருஷமா கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். தான தர்மம் எல்லா கோயில்களுக்கு பண்ணி, எல்லா ட்ரஸ்டுக்கு பண்ணி நாங்க 75 வருஷமா இந்த மண்ணில் நின்றுட்டு இருக்கிறோம். நாங்க புடுங்கி சாப்பிடுறதுக்கு வரல, நாங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். அரசாங்கத்தை கட்டிருந்து மீட்டெடுத்து அவங்களுக்கு உண்டான சுகாதாரமான வாழ்க்கை, துப்புரவு பணியாளர்கள் 152 ஆர்டிகிளை உடைச்சு அவங்களுக்கு பணி நிரந்தர ஆணையை கொடுத்து அவங்களுக்கு இதே ஊர்ல தலை நிமிர்ந்து நம்ம வாழ வைக்கிறோம். இந்த மக்கள் மனித கழிவை அள்ளும் மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க
துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க, பணி நிரந்தர ஆணை செய்ய, பட்டா வழங்க, வீடு கட்டி கொடுக்க, 3 நேரம் தூய்மையான உள்ளம் கிடைக்க, மருத்துவமனை அமைக்க, செவிலியர்கள் அமைக்க, அனைத்துமே நம்ம செஞ்சு கொடுக்க போறோம். இது ஒரே ஒருத்தர்னால மட்டும்தான் முடியும். உனக்கு என்னப்பா அரசியல் தெரியும்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? ஆமா சாமி, நீ சொல்ற அரசியல் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு நல்லவன மட்டும்தான் தெரியும். உன்னோட அரசியல் லஞ்சம், லாவண்யம், கமிஷன், கரெக்ஷன், கலெக்ஷன், இதுதான் உன்னோடது. எங்களுக்கு உனக்கு அந்த 3 மந்திரத்தை தொட்டா வேற எந்த மந்திரமும் தெரியாது. 5 வருஷமா தப்பு பண்ணி போட்டு ஒரே நாள்ல போய் ஒரு கோயில சாமி கும்பிட்டு ஆண்டவன் வழி விட்டுருவானா? விடமாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டான். வாழ்க்கையில 3 விஷயங்கள் கொடுக்கறாங்க. கேளுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் கடவுள் சொல்றாரு. இறைவனும் கையெழுந்துங்கள் கொடுக்கப்படுவது உங்களுக்கு இல்லை என்று சொல்வதில்லைன்னு சொல்றாங்க. கேட்டதும் தருபவனை கிருஷ்ணா கிருஷ்ணான்றாங்க. எல்லாத்தையும் கடவுளத்திலையும் கேட்டா கொடுக்கிறோம், கேட்காம கொடுக்கிற ஒரே தளபதி நம்ம தளபதி மட்டும்தான். உங்களோட வாழ்க்கைக்காக வருடம் 500 கோடி ரூபாய் சம்பளம். அவர் பார்க்காத புகழ் இல்ல, பணம் இல்ல, பேர் இல்ல, செல்வாக்கு இல்ல. வருஷம் 500 கோடி ரூபாய் எந்த மக்கள் இருந்தும் எடுக்கப்பட்டதோ அந்த மக்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அது ஒண்ணுவே மக்களின் நிரந்தரம். இங்க இருக்கிற அத்தனை பேர்த்தோட மூஞ்சியில ஏக்கம் தெரியுது. ஒரு நாள் கூலியை விட்டுட்டு வந்தவங்க, இந்த கூட்டம் ஆளுங்கட்சியா இருந்தாலும், ஆண்ட கட்சியா இருந்தாலும், ஆளுகின்ற கட்சியா இருந்தாலும் கூட்டணும்னா மினிமம் 15 லட்சம் ரூபாய் 3 மணி நேரத்துக்கு செலவு பண்ணணும். லட்சக்கணக்கில் குவியறாங்க, கோடிக்கணக்கில் ஆளுங்க குவியறாங்க. மக்களே சிந்திச்சு செயல்படுங்க. 2 பேருக்கு தான் போட்டிய. ஒண்ணு இன்னொன்னு மக்களே நன்றி. உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 23ஆம் தேதி உங்க சின்னத்தை ஒரே ஒரு தடவை மாற்றி அமைங்க. நம்ம யாருன்றதை நம்ம காட்டுவோம். மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுவாரு. 11ஆம் தேதி ஜோசப் விஜய் என்னும்னா அப்படியே உட்காருவாங்க. அப்ப தெரியும். காவல்துறையினால எதுவுமே பண்ண முடியல, கைய கட்டி போட்டு வச்சுட்டாங்க. காவல்துறையினால எதுவுமே பண்ண முடியல. ஆட்சி அதிகாரம், குடும்பத்தோட பிரச்சனை, எதுவுமே செய்ய முடியல. எத்தனையோ காவல் அதிகாரிகள் படிச்சுட்டு நேர்மையா இருக்கணும் இங்க வந்திருக்காங்க, அதையும் செய்ய முடியல. என்ன பண்ண முடியல? என்ன காரணம்? லஞ்ச லாவண்யம் ஊடுருவி போகுது. போதை கலாச்சாரம் முழுது ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கிற அத்தனை இளைஞர்கள் நாசமாயிட்டு வர்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தான் குடும்பம் நல்லா இருக்கணும், தான் நல்லா இருக்கணும், எவனோ எக்கேடோ கெட்டு போனா என்ன அப்படின்றதுக்காக போதை பொருள், கஞ்சா பொருள் உள்ள வளர்க்க விடுறாங்க. எத்தனை சீர்கெட்டு போகுது தெரியுமா? எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் உடைக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு அப்பா இல்லாம போறாங்க தெரியுமா? எத்தனை கணவன்மார்கள் விதவியாகிறாங்க தெரியுமா? மக்களே சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. உங்களில் இருந்து ஒரே ஒரு சாமானிய மக்களை தமிழக முதலமைச்சராக அமர்த்துங்கள். தளபதி ஜோசப் விஜய் அவர்களை அமர்த்துங்கள். அண்ணன் வருவார், நமக்கெல்லாம் நல்லது நடக்கும் என்று காத்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகிறது. இன்னொரு முறை சொல்லுகிறேன், கோவை தெற்கு நம்மளோட தளபதியோட வெக்கு கோட்டை. உங்களுக்கு உண்டான அத்தனை சலுகைகள் கிடைக்கும். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் இங்க சட்டமன்ற உறுப்பினரா நான் இங்க தேர்ந்தெடுத்து வந்த உடனே என்ன புரோட்டோகால் இருக்குதோ அந்த புரோட்டோகால் எல்லாம் முடிச்சுட்டு 2 நாள்ல திரும்பி வந்து உங்களை எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். உங்க ஒவ்வொரு வீட்டுக்கு நான் ஏறி இறங்குவேன். உங்களுக்கு தனி அமைப்பு ஒண்ணு உருவாக்கப்படும். கவலைப்பட வேண்டாம். தளபதியோட மேற்பார்வையில உங்களுக்கு மாதம் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் குறை கேட்பு முகாம் நடத்தப்படும். உங்களுக்கு மருத்துவ குறை கேட்பு முகாம் நடத்தப்படும். உங்களுக்கு என்ன தொந்தரவு இருந்தாலும் உங்களுக்கு காப்பீட்டின் வசதியின் அடிப்படையில் செய்து கொடுக்கப்படும். உங்களுக்கு எந்த கல்வி கடன் என்ன இருந்தாலும் தளபதி அவரின் ஆணைக்கிணங்க, மேற்பார்வைக்கிணங்க கரெக்டான புரோட்டோகால் இருந்துச்சுன்னா கல்வி கடன் ரத்து செய்து கொடுக்கப்படும். நீங்க எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டியதில்லை. தளபதியை நம்பினவர் கைவிடப்பட மாட்டார். கவலைப்படாதீங்க மக்களே. நன்றி.
உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஏப்ரல் 23 அண்ணா, அக்கா, தம்பி, அப்பா, அம்மா, அண்ணி எல்லாத்துக்கும் காலையும் விழுந்து கேட்கிறேன். இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரே ஒரு சின்னத்துல மாறப்போகுதுன்னா அது விசில் சின்னத்துக்காக மட்டும்தான். அதனால தயவு செய்து விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. உங்களை சந்தித்ததுல மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி. விடைபெறுகிறேன்.